சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையினூடாக இணைந்திருக்க போகிறோம். முதலில் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். இளநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கைக்கு இந்தியாவின் ஆதரவு வலுப்படுத்தப்படும், பிரதமர் ஹரணியை சந்தித்த பின்னர் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் என்ற செய்தி இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கச்சத்தீவை மீட்பது குறித்து ஹரணியுடன் பேசுங்கள், மோடிக்கு ஸ்டாலின் அவசர கடிதம். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை உடனடியாக மீட்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய 3 நாள் பயணமாக புதுடில்லி சென்ற நிலையில் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஊர்காவற்துறை விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும், இருள் சூழ்ந்த வேளை இலங்கைக்கு உதவிய உண்மை நண்பன் இந்தியா, பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராட்டு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக செவ்வந்தியை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த போலீசார் நடவடிக்கை. இசார செவ்வந்தி உட்பட நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட 6 பேரிடம் மேலும் விசாரணைகளை நடாத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஹனீமுல்லா சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 நேற்று முன்தினம் மாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து போர்க்குற்றச்சாட்டு குறித்து உரிய விசாரணை வேண்டும், சரத் பொன்சேகா வலியுறுத்து என்ற செய்தியும், சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டும் பொன்சேகா என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக கடன் மறுசீரமைப்பை அடுத்து இலங்கையின் பொருளாதார செயலாக்கத்தில் முன்னேற்றம், சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு என்ற ஒரு செய்தி. சிறுவர் உரிமை மீறல்கள் தொடர்ந்தும் அதிகரிப்பு. நாட்டில் சிறுவர் உரிமை மீறல்கள் குறிப்பாக உடல் ரீதியான தண்டனைகள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உடல் ரீதியான தண்டனைகள் நிரந்தரமான உணர்ச்சி ரீதியான காயங்களை ஏற்படுத்துவதுடன் சில சமயங்களில் கடுமையான மன உளைச்சல் மற்றும் தற்கொலை வரை இட்டுச் செல்கிறது என்று ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கட்டளை சட்டம், தண்டனை சட்டம் மற்றும் அரசியல் அமைப்பு 11வது உறுப்புரை ஆகியவை சிறுவர்களுக்கான வலுவான பாதுகாப்பை வழங்குகிறது. வீடுகள், பாடசாலைகள், பராமரிப்பு நிலையங்கள் அல்லது நீதி நிறுவனங்கள் என எங்கு வழங்கப்பட்டாலும் உடல் ரீதியான தண்டனையானது இந்த சட்ட பாதுகாப்புகளை மீறுவதாகும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உடல் ரீதியான தண்டனையை அனைத்து நிலைகளிலும் ஒழிக்க மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் சிறுவர்கள் மீதான மரியாதையின் அடிப்படையிலும் அவர்களின் கண்ணியம் மற்றும் நம்பிக்கையை வளர்க்கும் நேர்மறையான அணுகுமுறையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பயம் அல்லது வன்முறையின் அடிப்படை ஒழுக்கம் இருக்கக்கூடாது என்றும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்னர் இலங்கையில் மாகாண சபை தேர்தல் பொதுஜன பெரமுன கூறுகிறது என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் சாம்பியன் பற்றில் கடை தீப்பற்றி பெறுமதியான பொருட்கள் நாசம் என்று தொடர்பான புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வடமராட்சி கிழக்கு சாம்பியன் பற்றி வடக்கு பகுதியில் நேற்றிரவு பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகி உள்ளன. கடையின் உட்பகுதியில் தீவிபத்து ஏற்பட்டதால் தளபாடங்கள் மற்றும் பல பொருட்கள் எரிந்து நாசமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடை உரிமையாளர் நேற்று முன்தினம் விற்பனை நிலையத்தை பூட்டிவிட்டு சென்று மீண்டும் நேற்று காலை வியாபார நடவடிக்கைகளுக்காக விற்பனை நிலையத்தை திறந்த போது கடையின் உட்பகுதி முழுவதும் எரிந்துள்ளதை அவதானித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசாரிடம் முறையிட்டதை அடுத்து மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து குருந்தூர் மலையில் பூர்வீக நிலங்களையும் அபகரிக்கும் தொல்பொருள் திணைக்களம், கரைதுறை பற்று தவிசாளர் குற்றச்சாட்டு. தமிழ் மக்கள் பூர்வீக வயல் செய்து வந்த நிலங்களை தொல்பொருள் திணைக்களம் ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கரைத்துறை பற்று பிரதேச சபை தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் பூர்வீக இடமாக காணப்படுகின்ற குமுளமுனை, தண்ணிமுறிப்பு, குருந்தூர் மலை பகுதியில் இருந்த ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு விகாரை அமைக்கப்பட்டதன் பின்னணியில்
அதனை சூழ உள்ள வயல் நிலங்களையும் தொல்பொருள் திணைக்களம் அபகரித்து செய்து வருகிறது. குறிப்பாக நீதிமன்ற தடை உத்தரவுகளை மீறியும் குருந்தூர் மலைப்பகுதியில் விகாரை அமைக்கும் பணிகள் முற்றுமுழுதாக நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக முரசுமோட்டையில் டிப்பர் டிராக்டர் நேருக்கு நேர் மோதி 3 பேர் காயம் என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக ஹரணியின் இந்திய விஜயம் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. 4 லட்சம் ரூபாவை நெருங்கும் தங்க விலை என்றொரு செய்தி. உலகளாவிய ரீதியில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இலங்கையின் தங்கத்தின் விலை சுமார் 60,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு சந்தை தரவுகள் தெரிவித்துள்ளன. இதன்படி நேற்று வியாழக்கிழமை காலை கொழும்பு புறக்கோட்டை தங்கச்சந்தையில் 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை நேற்று முன்தின விலையுடன் ஒப்பிடும் பொழுது 10,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. புதிய விலை தற்பொழுது 3,60,800 ரூபாவாக காணப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,05,300 ரூபாவாக காணப்பட்டது. இந்நிலையில் கொழும்பு புறக்கோட்டை தங்கச்சந்தையைச் சேர்ந்த வர்த்தகர்கள் கடந்த வியாழக்கிழமை 3,30,000 ரூபாவாக இருந்த 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை தற்பொழுது 3,90,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 7 பவுன் தங்க நகை 3 லட்சம் ரூபாய் திருடிய இளைஞர் ஒருவர் கைது. சுன்னாகம் பகுதியில் 7 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் என்பவற்றை திருடிய இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றொரு செய்தியும், வவுனியா மாவட்டத்தில் 64% மழை வீழ்ச்சி என்றொரு செய்தி, எல்லை தாண்டி மீன்பிடித்த 29 மீனவர்களுக்கு மறியல். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட 69 இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 3 கைது. தமன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு பணிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிற்காக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தமன போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமன திவ்யகல பகுதியில் இந்த சோதனை நடாத்தப்பட்டது. இதன்போது தனியார் நிலத்தில் தொல்பொருட்களை தேடும் நோக்கில் அகழ்வு பணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வேலை வாய்ப்புகளுக்காக இதுவரை 2,927 இலங்கையர்கள் தென்கொரியாவிற்கு என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடாத்துங்கள், எந்த ஒரு பலப்பரீட்சைக்கும் தயார், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்றொரு செய்தி. தாய் மற்றும் மகள் மீது ஓட்டோ மோதி விபத்து. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி களுதாவளை பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றிற்கு முன்னால் நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மின்னல் தாக்கியதில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி, வீடும் வேனும் பலத்த சேதம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த பல திட்டம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள், நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் மதிப்பாய்வுகள் 2027 நிறைவடையும், மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க என்றொரு செய்தி. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடனுடன் தொடர்புடைய சகல மதிப்பாய்வு நடவடிக்கைகளையும் 2027 ஆண்டின் நடுப்பகுதியாகும் போது நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பாதாள குழுக்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் யார், விசாரணை வேண்டும் என்கிறார் நாமல். பாதாள குழுக்களுக்கு பின்னால் இருப்பது யார், அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது யார் என பல உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியம் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கடவுச்சீட்டு குறியீடு உலக தரிவரிசையில் இலங்கை தடுமாற்றம் என்ற செய்தியும், யோசித டெய்சி மீதான வழக்கில் முன்னேற்றம் என்ற செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வலம்புரி நாளிதழின் முக்கியமான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக,
குற்றவாளிகள் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தும். இலங்கையில் குற்றவாளிகள் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி இருக்கிறது என்ற செய்தி வலம்புரியினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் கடற்படையினருக்கு ரேடார் அமைக்க கீரிமலையில் காணி வழங்க முடியாது, வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானம். யாழ்ப்பாணம் கீரிமலையில் கடற்படையினர் ரேடர் அமைக்க கோரும் 2 ஏக்கர் காணியை வழங்க முடியாது என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சுகீர்தன் தலைமையில் நேற்று பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற போதும் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் ஒழிப்புக்காக ரேடர் அமைக்க காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும், இதில் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தவிசாளரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் போதைப்பொருள் ஒழிப்புக்கும் காணி சுவீகரிப்புக்கும் சம்பந்தமில்லை, ரேடார் அமைப்பதற்கு 2 ஏக்கர் தேவையில்லை, மக்கள் காணி மக்களுக்கு என கூறிவிட்டு மக்கள் காணிகளை சுவீகரிக்க அனுமதிக்க முடியாது என்றனர். அத்துடன் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மற்றும் மக்களின் எதிர்ப்பை காட்டும் வகையில் பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி ஒன்று. அதேபோல இசாரா செவ்வந்தியின் நெகிழ்ச்சியான செயல். கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்குடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 தற்போது போலீசார் விசாரணைகளை நடாத்தி வருகிறார்கள். இதன்போது இசாரா செவ்வந்தியிடமிருந்து கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இசாரா செவ்வந்தியிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றதை கூறியிருக்கிறார். கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்வதற்காக நீதிமன்றத்துக்கு வந்திருந்த நான் ஒரு சட்டத்தரணி என நினைத்து ஒரு பெண் தனது வழக்குக்காக முன்னிலையாகுமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். நான் சட்டத்தரணிகளுக்கான ஓய்வறையில் இருந்தேன். அப்போது ஒரு பெண் என்னிடம் வந்து கதைத்தார். அவர் என்னை ஒரு சட்டத்தரணி என நினைத்திருந்தார். அப்பெண்ணின் கணவர் அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். அது தொடர்பான வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என அவர் என்னிடம் கூறினார். மேடம், கஷ்டப்பட்டு சேர்த்த 1000 ரூபாய் தான் இருக்கிறது, இதை எடுத்துக்கொண்டு என் வழக்குக்காக வாதிடுவீர்களா என கேட்டார். அந்த நேரத்தில் எனக்கு அப்பெண்ணை பற்றி மிகவும் கவலையாக இருந்தது. நான் அவரிடம், நான் ஒரு வேறு வழக்குக்காக வந்திருக்கிறேன், அதனால் உங்கள் வழக்கை அங்கே இருக்கும் மேடத்திடம் கொடுங்கள் என கூறினேன். அவ்வாறு கூறி என் கண்ணுக்கு தெரிந்த வேறொரு பெண் சட்டத்தரணியிடம் அவரை அனுப்பி வைத்தேன். அப்பெண் சட்டத்தரணியிடம் அந்த பெண் சென்று தனது கதையை கூறினார். அந்த சட்டத்தரணி வழக்குக்காக முன்னிலையாவதற்காக 2000 ரூபாய் கேட்டிருக்கிறார். அந்த பெண்ணிடம் பணம் இல்லாததால் என்னை பார்த்தார். நான் அவரை அறைக்கு வெளியே அழைத்து என்னிடமிருந்து 5000 ரூபாயை கொடுத்து உதவினேன். அவரின் 2 கரங்களையும் பிடித்து வணங்கி பணத்தை வாங்கி கொண்டார் என செவ்வந்தி தெரிவித்துக் கொண்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சரத் பொன்சேகா சாட்சியம் வழங்கினால் யுத்தம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னப்பன். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா இறுதி யுத்தத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பாக உண்மையாகவே சாட்சியம் வழங்குவார் என்றால் சர்வதேச குற்றவியல் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், 3 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க திட்டம் என்ற செய்தியோடும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக அனுராதபுரத்தில் விபத்து, 7 ஆலையை சேர்ந்த பெண் மரணம் என்ற ஒரு செய்தி, யாழில் தகரம் வெட்டியதில் இளைஞன் உயிரிழப்பு என்ற செய்தியும், சாகவச்சேரியில் ரயிலிருந்து தவறி விழுந்த பெண் மரணம் என்ற ஒரு செய்தி, அல்லைப்பட்டியில் பேருந்து மோதியதில் மீன் வியாபாரி பலி, முள்ளியவளையில் விபத்து, குடும்பஸ்தர் மரணம், கிளிநொச்சியில் விபரீத முடிவெடுத்த யுவதி உயிரிழப்பு என்று உயிரிழப்புகள் தொடர்பான செய்தி முதற் பக்கத்திலேயே காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கு. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாண மாவட்டத்தின் புதிய உதவி தொழில் ஆணையாளராக திருமதி ராஜமல்லிகை சிவசுந்தர சர்மா கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி. அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தவறிழைத்தவர்கள் தப்ப முடியாது, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. உலகில் எந்த மூலையில் பதுங்கி இருந்தாலும் தவறிழைத்தவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் மாபியாக்களுக்கு முடிவு கட்டப்படுகின்றது என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் ஊசி பாவனை அதிகரிப்பு. வைத்தியசாலையின் சரும நோய் பிரிவுக்கு வருகை தரும் நோயாளர்களில் 5 சருமத்தை வெண்மையாக்கும் களிம்பு பாவனை அலையப்படும் பக்க விளைவுகளால் பாதிப்புள்ளாகியது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சரும நோய் தொடர்பில் விசேட வைத்திய நிபுணரான இந்திரா ககாவட்ட இதனை தெரிவித்திருக்கிறார். அத்தோடு சட்டங்கள் கடுமையாக்கப்படாததால் பலர் இவ்வாறான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வாறேனும் சருமத்தை வெண்மையாக்கும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பாவனையாளர்கள் முறைப்பாடு அளிக்க முடியும். முறையான அனுமதி பத்திரமின்றி, தர நிர்ணயமின்றி ஒருவரின் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வது குற்ற செயலாகவே கருதப்படுகிறது. சமூகத்தில் அதிகரித்துள்ள சருமத்தை வெண்மையாக்கும் களிம்பு பாவனை தொடர்பில் நேற்று முன்தினம் புதன்கிழமை சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். வைத்தியர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சமீப காலமாக பெண்களிடையே சருமத்தை வெண்மையாக்கும் களிம்பு மற்றும் ஊசிகளின் பயன்பாடு வெகுவாக அதிகரித்திருக்கிறது. இலங்கையில் மாத்திரமல்ல, எந்த ஒரு நாட்டிலும் இந்த ஊசிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இவை சிக்கலான சரும நோய்கள் மற்றும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது.
இளம் பருவத்தினர் முதற்கொண்டு வயது வந்த பெண்கள் வரை சரும களிம்புகளை உபயோகிப்பதில் ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். ஆண்களும் தற்போது அந்த வரிசையில் இணைந்திருக்கிறார்கள். அரச வைத்தியசாலையின் சரும நோய் பிரிவுக்கு வருகை தரும் 100 நோயாளர்களில் 5 பேர் தோலை வெண்மையாக்கும் களிம்பு பாவனையால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. அதேபோல விளையாட்டு செய்திகளுக்குள் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் ஆஸ்திரேலிய அணியில் திடீர் மாற்றம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வெள்ளை பிரம்பு தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் விழிப்புணர்வு பேரணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறினால் மீண்டும் தாக்குவோம், ஹமாஸை எச்சரித்தது இஸ்ரேல். எண்ணெய் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 10 பேர் பலி. இந்தோனேசியாவில் சோகம். காசாவில் 8 பேருக்கு பகிரங்கமாக மரண தண்டனையை நிறைவேற்றியது ஹமாஸ் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பொருளாதார நெருக்கடியில் நாடு சிக்க மோசமான வரி கொள்கைகளே காரணம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை. தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி வளாகத்தில் மணிக்கூட்டு கோபுரம் திறந்து வைப்பு. தெல்லிப்பளை சந்தியின் வடமேற்கு மூலையாக தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட மணிக்கூட்டு கோபுரம் நேற்று முன்தினம் புதன்கிழமை தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தான தலைவர் செஞ்சொல்வர் கலாநிதி ஆர் திருமுருகனால் திறந்து வைக்கப்பட்டது. இம்மணிக்கூட்டு கோபுரம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியின் பழைய மாணவன் தணிகாசலம் விஜயகுமாரின் நிதி பங்களிப்புடன் அவரது தந்தை கந்தையா தணிகாசலம் ஞாபகார்த்தமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தனியாரின் காணிகளை கையகப்படுத்தாதீர்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதேபோல சங்குப்பட்டியில் பெண் படுகொலை, மருந்தக உரிமையாளர் உதவியாளருடன் கைது. பூநகரி சங்குப்பட்டி 18வது மைக்கேல் அருகில் கடந்த 12ஆம் தேதி காரிநகரை சேர்ந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் துரித விசாரணைகளை மேற்கொண்ட பூநகரி போலீசார் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 51 வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரையும் 32 வயதுடைய மருந்தக உதவியாளரையும் கைது செய்திருக்கிறார்கள். குறித்த குடும்ப பெண் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டு நுரையீரலில் நீர் புகுந்ததால் ஏற்பட்ட மூச்சு திணறலால் உயிரிழந்தமை உடற்கூற்று பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணையில் குறித்த பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டமை தெரிய வந்திருக்கிறது. போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் பிரகாரம் சந்தேக நபர்கள் இருவரும் கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான 10 பவுன் மதிப்பிலான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்ட பெண் ஏலவே மருந்தகம் ஒன்றில் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. தீபாவளி பரிசு எனும் போர்வையில் வரும் ஆப்பு, போலீசார் அவசர எச்சரிக்கை. விசேட பண்டிகை காலங்களில் பிரபல்யமான நிறுவனங்களின் பெயரால் இணையதளத்தில் உலாவரும் பரிசுகள், பகிர்வுகள் போன்றவற்றை சட்டவிரோதமானவை என்றும் அவற்றை நம்பி உள்நுழைய வேண்டாம் எனவும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எனவும் இணைய குற்றவியல் போலீசார் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்சமயம் தீபாவளி பண்டிகை நெருங்கும் சூழலில் இவ்வாறான பரிசு பகிர்வுகள், வாழ்த்து பகிர்வுகள் உடனடி மோசடியாக அதிகரித்திருக்கின்றன. இவ்வாறான பகிர்வுகளூடாக பயனர்களது கைத்தொலைபேசி ஹேக் செய்யப்பட்டு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதனூடாக தனிப்பட்ட தரவுகள், வங்கி விவரங்கள், சமூக வலைத்தள கணக்குகளும் களவாடப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள். இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழ் தேசிய பேரவை அடியோடு குலைகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் கஜேந்திரகுமார் எம்பி கடும் அதிருப்தி. அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை மையப்படுத்தி நகர்வுகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் மேற்கொள்வதை தொடர்ந்து அந்த கூட்டணியுடனான அரசியல் கூட்டில் இருந்து வெளியேறுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக 13 நடைமுறையானால் வடக்கு சுயாதீனமாகும் பதறுகிறார் வீரசேகர என்ற செய்தியும், கச்சதீவை மீட்பதற்கு ஹரிணியிடம் பேசுக பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்து என்ற செய்தி, கீரிமலையில் கடற்படைக்கு டிரேடர் அமைக்க காணிகளை வழங்க முடியாது வலிவடக்கு சபையில் தீர்மானம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக ரயிலால் வீழ்ந்த பெண் உயிரிழப்பு, சாவகச்சேரியில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும், சுற்றுலா பேருந்து மோதி மீன் வியாபாரி உயிரிழப்பு, அல்லைப்பட்டியில் சோகம், கட்டுப்பாட்டு இழந்து மென்கப்பத்தில் மோதிய ஹயஸ் 2 பெண்கள் பரிதாபச்சாவு, அனுராதபுரத்தில் துயரம் என்ற செய்தி, தகர குவியல் வீழ்ந்து குடும்பத் தலைவர் சாவு என்று இன்று அதிகம் பத்திரிகைகளின் முற்பக்கத்தில் இந்த துயர சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் தான் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவும் முள்ளியவளை விபத்தில் காயமடைந்தவர் இறப்பு என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கை வரி கட்டமைப்பில் உடனடி மாற்றங்கள் அவசியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து. இலங்கையில் மனித உரிமைகள் சார் கடப்பாடுகளை வலுப்படுத்துவதற்கும்
தற்போதைய வரி கட்டமைப்பில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சாவகச்சேரி புத்தூர் வீதியில் தொடர்ந்து திருட்டுச் சம்பவங்கள், காவலர்கள் அமைக்க கோரிக்கை என்றொரு செய்தியும், குப்பைமேட்டில் தீப்பரவல், பிரதேச மக்கள் பாதிப்பு. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி பொதுமயானத்திற்கு பின்புறம் நகரசபையால் கொட்டப்பட்ட கழிவுப் பொருட்களில் கடந்த சில தினங்களாக தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்தும் ஏறுமுகத்தில் தங்க விலை என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி இது. கிராமத்தை குப்பை மேடாக மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், மன்னார் சாந்திபுரம் மக்கள் எதிர்ப்பு. சாந்திபுரம் கிராமத்தில் கழிவு சேகரிப்பு நிலையம் அமைக்கும் மன்னார் நகரசபையின் யோசனைக்கு அந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்கள் கிராமத்தை குப்பமேடாக மாற்ற வேண்டாம் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக நுண்நிதி கடன்களுக்கு வைக்கப்படுமா முற்றுப்புள்ளி என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக IMF மதிப்பாய்வுகள் 2027ஆம் ஆண்டு நிறைவு பெறும், மத்திய வங்கி ஆளுநர் நம்பிக்கை என்றொரு செய்தியும், ஊழல் பட்டியலில் 121வது இடம் என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஊழல் அடிப்படையிலான பட்டியலில் இலங்கை 121வது இடத்தை பிடித்துள்ளது என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கா திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வடமத்திய மாகாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் யூனியன் கல்லூரியில் மணிக்கூட்டு கோபுரம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தெல்லிப்பளை சந்தியின் வடமேற்கு மூலையாக தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மணிக்கூட்டு கோபுரம் நேற்று முன்தினம் புதன்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மணிக்கூட்டு கோபுரம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியின் பழைய மாணவர் விஜயகுமாரின் நிதி பங்களிப்புடன் அவரது தந்தை தனிஹாசலம் ஞாபகார்த்தமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் அக்டோபர் 26ஆம் தேதி வடக்கில் நீண்ட மின்தடை, மன்னார் மட்டும் விதிவிலக்கு என்றொரு செய்தி. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக காதல் தோல்வி, தவறான முடிவெடுத்து யுவதி ஒருவர் சாவு. கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய யுவதி ஒருவர் காதல் தோல்வி காரணமாக தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் பெண் உரிமை முன்னேற்றத்தில் உறுதியாக செயற்படும் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு என்றொரு செய்தி. 47 கிலோ கஞ்சாவுடன் பூநகரியில் 2 கைது என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் நாளிதழின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சரத் பொன்சேகாவின் அண்மை கால கருத்துக்கள் தமிழ் மக்களை ஏமாற்றும் சதி, போர்க்குற்றங்கள் குறித்த உலக விசாரணைக்கு தூபமிடுகிறார், பாதிக்கப்பட்ட மக்கள் ஏமாற வேண்டாம், கஜேந்திரகுமார் எச்சரிக்கை. இறுதிப் போரில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட வேண்டும், அவை தொடர்பாக சாட்சியம் அளிக்க தயார் என சரத் பொன்சேகா கூறுவதே சர்வதேச விசாரணைகள் கோரிக்கையை மழுங்கடிப்பதற்கான ஒரு சதி முயற்சி என கூறியுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், உண்மையில் இறுதிப் போரில் இடம்பெற்ற மீறல் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் அவை தொடர்பில் உண்மையாக சாட்சியம் அளிக்க சரத் பொன்சேகா தயாரா என கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தி தினக்குடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தையிட்டு விகாரை விவகாரம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அமைச்சரவையிடம் கேட்க முடியும். யாழ் தையிட்டு திசவிகாரை தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான அறிக்கைகளை 14 நாட்களுக்குள் வழங்குமாறு கோரி அமைச்சரவை செயலாளருக்கு கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக வலிவடக்கு பிரதேச சபையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வலிவடக்கில் காணி விடுவிப்பது எப்போது ஜனாதிபதியிடம் கேட்க தீர்மானம். யாழ் வலிவடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப வலிவடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், அதேபோல கடற்படை காணிக்கு வழங்க மாட்டோம் வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானம், உடல் ரீதியாக தண்டனைக்கு எதிரான சட்ட திருத்தத்தை ஆதரிக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற செய்தியும், கச்சதீவை மீட்பது தொடர்பில் பிரதமர் ஹரணியுடன் பேசுங்கள் தமிழக முதல்வர் வலியுறுத்தும். இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவின் இந்திய விஜயத்தின் போதும்
கச்சதீவு மீட்பு தொடர்பில் பேசி நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மக்கள் பிரதிநிதிகளின் சம்பளம் கட்சி நிதியில் வரவு வைப்பதை தடுக்க கோரி தனிநபர் பிரேரணை. மக்கள் பிரதிநிதிகளின் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் வாகன அனுமதிகளை அரசியல் கட்சிகள் கட்சி நிதியில் வரவு வைப்பதற்கு தடை செய்ய கோரி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் என்ற செய்தி. வாழ்வெட்டு தாக்குதல் போலீசாரிடம் அறிக்கை கோரினார் ரஜீவன் எம்பி. போதைப்பொருள் கடத்தும் குழு என சந்தேகிக்கப்படும் குழுவினரால் அண்மையில் பருத்தித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட தந்தை மற்றும் மகன் மீதான கொடூர வாழ்வெட்டு தாக்குதல் தொடர்பாக எடுத்த நடவடிக்கை குறித்தும் பருத்தித்துறை போலீசாரிடம் அறிக்கை ஒன்றை கோரியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், வன்முறையில் ஈடுபடுவோர் தொடர்பாக மக்கள் போலீஸ் நிலையத்துக்கு வர அச்சப்படும் சூழ்நிலை காணப்படுகிறது. அத்துடன் போலீசாருக்கு வழங்கப்படும் தகவல்கள் குற்றவாளிகளுக்கு உடனே கடத்தப்படுகிறது என்ற சந்தேகம் காணப்படுகிறது. இவை தொடர்பாகவும் பருத்தித்துறை போலீசாரிடம் விளக்கம் கோரினேன். அத்துடன் பருத்தித்துறையில் நடைபெற்ற அனைத்து குற்றச் செயல்களும் கட்டுப்படுத்த வேண்டும் என பருத்தித்துறை போலீசாரிடம் கோரியிருக்கிறேன். இந்த விடயங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து விடயங்களை தெரிவிக்க இருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் என்ற செய்தியும். இசாரா கைது செய்யப்பட்டால் அச்சமடைந்துள்ள நாமல். குற்றச்செயலுடன் தொடர்புடைய இசாரா சிபந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச அச்சமடைந்திருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இசாரா இன்னும் வெளியிடவில்லை. அது குறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்திருக்கிறார். இசாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். இவ்வாறான நிலையில் இசாராவை கைது செய்வதால் காலதாமதம் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச அரசாங்கத்தை விமர்சித்திருக்கிறார். செவ்வந்தியை கைது செய்வதற்கும் அரசாங்கத்துக்கு ஒரு வருடம் சென்றுள்ள நிலையில் மக்களின் குறைகளை தீர்க்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசாங்கத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து நாமல் விமர்சனம் செய்திருக்கிறார். நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாமல், தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பின்னரே அதன் செயற்பாடு குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். நெல் மற்றும் தேங்காய் உற்பத்தி ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரிப்பு, மத்திய வங்கி தெரிவிப்பு என்ற செய்தி தினக்குரலுடைய குரல் பதிப்பாக தொலைபேசி ஊடான கடன்களால் ஆபத்தும், தொலைபேசி ஊடாக வரும் கடன் தொடர்பிலான விளம்பரங்களை நம்பி கடன் பெறுபவர்கள் பல பிரச்சனைகளை சிக்கும் ஆபத்துகள் தெரிய வந்திருக்கிறது என்று அந்த குரல் பதிப்பு தொடர்ந்து செல்கிறது. வடக்கில் 80% பாடசாலைகளில் உளநல ஆசிரியர்களுக்கு தொடர்ந்தும் பற்றாக்குறை. வடக்கு மாகாண பாடசாலைகளில் உளநல மேம்பாட்டு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுவதாக கடந்த புதன்கிழமை கிரிசிசஸ் நிறுவனத்தினோட ஏற்பாட்டில் பிரதம செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊராட்சி முற்ற கலந்துரையாடலின் போது வடக்கு மாகாண குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருந்திருக்கிறார்கள். தேங்கியுள்ள 3 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் 3 மாதங்களுக்குள் வழங்கப்படும் என்ற செய்தியும், அதேபோல உலக தரவரிசையில் இலங்கை கடவுச்சீட்டு 98வது இடத்தில் என்ற செய்தியும், ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு நிறைவேற்றத்தை தடுக்க நாங்கள் அனைவரும் செயற்பாட்டாளர்களாக மாற வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களின் எதிர்ப்பின்றி நிறைவேறியதாக காட்டப்பட்டால் தமிழ் தேசிய இனம் தாங்களாகவே விரும்பி உரிமைகளை கைவிட்டதாக வரலாற்றில் உறுதி செய்யப்படும் என்று கஜேந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். சுற்றுலாத்துறையை வலுப்படுத்த யாழ் இளைஞர்களின் நாடளாவிய பயணம் 120 நாட்களின் பின்பு நிறைவுக்கு வந்தது. நாட்டின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்திலிருந்து 4 இளைஞர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாடளாவிய சுற்றுப்பயணம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு முன்பாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றுலா பயணம் 120 நாட்களின் பின்னர் நேற்று முன்தினம் புதன்கிழமை மீண்டும் நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு முன்பாக நிறைவடைந்திருக்கிறது. குறித்த இளைஞர்கள் வேன் ஒன்றை வீடாக மாற்றி அதில் சகல வசதிகளையும் உள்ளடக்கி 25 மாவட்டங்களுக்கும் வேனிலேயே சென்று அந்த வானிலேயே தங்கி அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் நால்வரும் 25 மாவட்டங்களுக்கு சென்று அந்த 25 மாவட்டங்களிலும் உள்ள சுற்றுலா தலங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களுக்கு அனைவரும் சென்று வரலாம் என்ற எண்ணப்பாட்டை இலங்கை மக்கள் மத்தியில், குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற மக்களின் மனதிலும் ஏற்படுத்தி சுற்றுலாத்துறையில் வளர்ச்சிக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். இலங்கையில் அதிகளவான வருமானம் சுற்றுலாத்துறையின் மூலமே ஈட்டப்படுகிறது. அந்த வகையில் சுற்றுலாத்துறை வருமானத்தை அதிகரிப்பதற்காக இளைஞர்கள் எடுத்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகிறார்கள் என்ற செய்தி. முல்லைத்தீவு கடற்கரையில் இடம்பெற்ற உலக சுற்றுலா தின நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. குடும்ப வன்முறைகளை எதிர்நோக்கும் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்ந்த ஊராட்சி முற்றம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல வெளிநாட்டு செய்திகளுக்குள் மலேசியாவில் தீவிரமாக பெறவும் புதிய வகை கொரோனா, 6000 மாணவர்கள் மர்ம காய்ச்சலால் பாதிப்பு, காலவரையறையின்றி மூடப்பட்ட பாடசாலைகள் ஒன்று கூடுவதை தவிர்த்து மாஸ்க் அணிய பணிப்பு என்ற செய்தி. இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்காதும் சீனாவை வாங்க விடமாட்டேன் என்கிறார் ட்ரம்ப் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கு. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துங்கள், பல பரீட்சைக்கு தயார் என்கிறார் சஜித் என்ற ஒரு செய்தி.
அதிக விலைக்கு தண்ணீர் போத்தல்கள் விற்பனை அபராதம் மூலம் பல மில்லியன் ரூபாய் வருமானம். நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கும் அதிகமான விலையில் தண்ணீர் போத்தல்கள் விற்பனை செய்த விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட அபராதம் மூலம் 25 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. இசாரா செவ்வந்தி கைது, நேபாள அதிகாரிகள் வெளியிட்ட தகவல். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 வரை இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக நேபாள நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த சந்தேக நபர்கள் நேபாளத்தில் எந்த குற்றமும் செய்யாத காரணத்தினால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அவர்கள் மலேசியா மற்றும் துபாயில் இருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக நேபாள அதிகாரிகளால் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. சந்தேக நபர்கள் நேபாளத்தில் எந்த குற்றமும் செய்யாததால் நேபாள சட்டத்தின்படி அவர்களை நாடு கடத்த குடிவரவுத்துறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டத்தின்படி அபராதம் செலுத்திய பின்னர் அவர்கள் போலீசாருடைய மேற்பார்வையின் கீழ் இலங்கை போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேபாளத்தில் தஞ்சம் புகுந்த இலங்கை பாதாள உலக உறுப்பினர்கள் அவர்கள் தொடர்பில் இதுபோன்ற வழக்குகள் மிகவும் அரிதானவை என்றும் சர்வதேச போலீஸ் நிறுவனம் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விரைவான நாடு கடத்தலுக்கு நேபாள போலீசாருக்கும் இலங்கை தூதரகத்துக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானது என்றும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி. அதேபோல போதை பழக்கத்தால் நாடு பில்லியன் கணக்கான டாலர்களை இழக்கின்றது, நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. போதைப்பொருள் மூலம் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து பாதாள உலக கும்பல் வளர்ந்திருப்பதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அச்சுறுத்தி கப்பம் கோரிய இருவருக்கு விளக்கமறியல் மட்டக்களப்பில் சம்பவம் என்ற செய்திகளும் தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக வடக்கில் வன்முறைகள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதேபோல சரத் பொன்சேகாவின் அண்மைக்கால கருத்துக்கள் தமிழ் மக்களை ஏமாற்றும் சதி கஜேந்திரகுமார் தெரிவிப்பும் 15 வயதுடைய சிறுமி ஒருவர் 17 வயது சிறுவனால் துஷ்பிரயோகம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் மகளிர் உலக கிண்ணம் இங்கிலாந்து பாகிஸ்தான் போட்டி மழையால் ரத்து. பாடசாலைகள் விளையாட்டு தேசிய சாம்பியனானது மேல் மாகாண அணி என்ற செய்தியும், தேசிய மட்ட விளையாட்டு வவுனியா காமினி மகாவித்தியாலய மாணவன் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சாதனை என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.